ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சூதுகவும் வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் நலன் குமாரசாமி ஏறக்குறைய 11 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்திருக்கும் படைப்பு தான் வா வாத்தியார். இதில் கார்த்தி, கிருத்தி ஷெட்டி, ராஜ்கிரண், சத்யராஜ், ஆனந்த் ராஜ், ஷில்பா உட்பட பலர் நடித்திருக்கிறார்கள். கே.இ. ஞானவேல் ராஜாவின் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் இப்படத்தை தயாரித்திருக்கிறது. இடையில் ஏற்பட்ட சில தடைகளை தாண்டி இப்போது இந்த படம் வெளிவந்திருக்கிறது. சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். படத்தின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமான எம்ஜிஆர் ரசிகரான ராஜ்கிரண் எம்ஜிஆர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். எம்ஜிஆர் மரணம் அடைந்த அதே நாளில் அவருக்கு பேரன் பிறக்கிறான். தனது பேரன் தான் அடுத்த எம்ஜிஆர் என்கிற நினைப்பிலேயே அவனை வளர்க்கிறார். அந்த சிறுவன் தான் கார்த்தி. எம்ஜிஆர் மாதிரி தான் முதலில் வளர்கிறார். பிறகு ஒரு சூழ்நிலையில் நம்பியார் அவருக்கு இன்ஸ்பயர் ஆகிறார். அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆவதே தவறான வழியில்தான். லஞ்சம் வாங்கும் நேர்மையற்ற போலீஸாக தாத்தாவுக்கு தெரியாமல் தீய வழிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கார்த்தி. மஞ்சள் முகம் என்கிற பெயரில் அரசின் தவறுகளை வெளிக்கொணர்ந்து வரும் சில இளைஞர்களை என்கவுண்டர் செய்ய காவல்துறை திட்டமிடுகையில் கார்த்தியும் அதில் ஒருவராக இருந்து செயல்படுகிறார். இப்படிப்பட்டவரா கார்த்தி என்று ஒரு கட்டத்தில் தாத்தா ராஜ்கிரனுக்கு தெரிய வர அவர் இறந்து போகிறார். அதற்கடுத்துதான் கார்த்தியின் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல திருப்பங்கள். சத்யராஜ், ராஜ்கிரண், நிழல்கள் ரவி சிறப்பான நடிப்பு. நான் நடித்து கொண்டே இருப்பேன் என்பது போல சிறப்பான நடிப்பு நிழல்கள் ரவிக்கு. மிகை இல்லாமல் நடித்து பெயர் வாங்குகிறார். சத்யராஜ்க்கு ஏன் இவ்வளவு பெரிய பற்களை வைத்து கெட்டப் செய்தார்களோ, நேச்சராக இல்லாமல் அது டிஸ்டர்ப் செய்கிறது. ஷில்பா அவரது மகளாக வருகிறார். ரமேஷ் திலக், ஆனந்த்ராஜ், ஜி.எம். சுந்தர், கருணாகரன், பி.எல். தேனப்பன் போன்றோர் கேரக்டருக்கு ஏற்ற நடிப்பு கொடுத்திருக்கிறார்கள். சந்தோஷ் நாராயணன் இசை அவர் போக்குக்கு அமைந்திருக்கிறது. ராஜாவின் பார்வையிலே ராணியின் பக்கம் ரீமிக்ஸ் சாங் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் கரண்டில் புது டியூனில் பாடலும் இணைந்து வருவது வித்தியாசமான முயற்சி. படத்தின் ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் என்று பிரித்து பார்த்தால் இரண்டாம் பாதி கொஞ்சம் டல் அடிக்கிறது. எம்ஜிஆருடன் கார்த்தியை இணைத்து பார்ப்பது வித்தியாசமான புதுமையான எண்ணம். பேருக்கு ஹீரோயின் போல வந்து போகிறார் கிருத்தி ஷெட்டி. ஆனந்த்ராஜை எம்ஜிஆரை இமிட்டேட் செய்வதாக முதுகில் நடமாட விடுவது அவ்வளவு நன்றாக இல்லை. ஹீரோ கார்த்தி சூப்பராக கலகலப்பாக நடித்திருக்கிறார். ஆனால் சரியான திரைக்கதையும் இன்னும் சுவாரஸ்யமும் சேர்த்திருந்தால் கார்த்தி இன்னும் கூடுதலாக பின்னி பெடல் எடுத்திருப்பார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். Thank you all. Bye bye.